அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தமிழகத்தைச் சேர்ந்த அஜித், சோபனா, நல்லி குப்புசாமி உட்பட 19 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகள். தவில் வித்வான் தட்சிணாமூர்த்தி, பறை கலைஞர் வேலு ஆசான், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தை முன்னிட்டு 139 பேருக்கு பத்ம விருதுகளை மத்திய அரசு நேற்று அறிவிச்சிருக்காங்க. இந்த பத்ம விருதுகள் யாருக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. கல்வி, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சுகாதாரம், தொழில், வர்த்தகம், பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமைப்பணி மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இப்போ இந்த விருதுகளை நம்ம சிலபஸ் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நடப்பு நிகழ்வுகளில் விருதுகள் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துக்கலாம். விருதுகள் பற்றி, புத்தகங்கள் பற்றிலாம் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ விருதுகள் அப்படிங்கிற கான்செப்டில் இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். குடியரசு தினத்துக்கு முந்தைய நாளான 25ஆம் தேதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்டியலை மத்திய அரசு நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது மரபு வழியாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். குடியரசு தினத்துக்கு முந்தைய நாளான ஜனவரி 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த விருதுக்கான பட்டியலை வழங்குறது வழக்கமாக இருக்குது. இந்த வகையில் இந்த வருஷத்துக்கான பட்டியலை வந்து நேற்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது 139 பேர் இந்த 3 விருதுகள்லையும் இருக்காங்க. இதில் நாம் முக்கியமாக என்ன நோக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லெவலில் யாரெல்லாம் வந்து விருது வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களோட இது பண்ணிக்கலாம். அது போக டோட்டலாக எந்தெந்த விருதுகளுக்கு எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பாருங்கள். இப்போ வந்து பத்ம விபூஷனில் தமிழகத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்லை. பத்ம விபூஷன் ஒரு 7 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அந்த 7 பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இல்லை. அடுத்ததாக பத்ம பூஷனில் பாருங்கள். தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, நடிகர் அஜித் குமார், நடிகை சோபனா சந்திரகுமார் இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்கள் உட்பட 19 பேருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்காங்க. இந்த 19 பேரையும் நம்மளால் ஞாபகம் வைக்க முடியுமான்னு தெரில. பட் தமிழகத்தைச் சேர்ந்த இந்த 3 பேரோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, நடிகர் அஜித் குமார், நடிகை சோபனா சந்திரகுமார் இவங்க 3 பேருக்கும் பத்ம பூஷன் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தைச் சேர்ந்த குருவாயூர் துறை கே தாமோதரன், லட்சுமிபதி ராமசுப்பையர், அடுத்து டிஎம் ஸ்ரீனிவாஸ், புரிசை கண்ணப்பா சம்பந்தன், ஆர்ஜி சந்திரமோகன், கிரிக்கெட் வீரர் ஆர் அஸ்வின், ராதாகிருஷ்ணன் தேவ சேனாபதி, ஸ்ரீனி விஸ்வநாதன், பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் ஆகிய 10 பேர் உட்பட 113 பேருக்கு. பத்மஸ்ரீ பொறுத்தளவில் 113 பேருக்கு மொத்தம் வழங்கியிருக்காங்க. அது தமிழ்நாட்டை சேர்ந்த 10 பேர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 10 பேர் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஃபேமஸான பிரபலங்களோட நேமை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இந்த விருது பட்டியலை பொறுத்தளவில் 23 பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. 139 பேரில் பார்த்தீங்கன்னா 23 பெண்கள், 10 வெளிநாட்டவருக்கும் வழங்கியிருக்காங்க. அப்போ நம்ம பத்ம விருதுகளை பொறுத்தளவில் இந்தியாக்காரங்க மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கும் இந்த விருதை வழங்குறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஹைலைட்டான விஷயம். இதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாஸ் பண்ணி கூட இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு நியூஸு. இன்றைக்கி வந்து 76வது குடியரசு தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தரை கூட்டு வர்றது இந்தியாவோட வழக்கமாக இருக்குது. அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த இந்தோனேஷிய அதிபரை வந்து இந்த வருஷம் அழைப்பு விட்டுருக்காங்க. இது எப்படின்னா, இந்த கொரோனா டைமில் இடையில அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னாடி வந்து சிறப்பு விருந்தினர் வந்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இந்த வருஷம் வந்த இந்தோனேஷிய அதிபரோட பேரை பாருங்கள். பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிறவர் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காரு. அப்போது இதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து
எத்தனையாவது குடியரசு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76வது குடியரசு தினம். சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிற ஒரு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்காரு. ஸோ இதுதான் விஷயம். அது மாதிரி இன்னொரு நியூஸ் பாருங்கள். இந்த குடியரசு தினத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்க விடுவார். இந்த கொடி ஏற்றுதலில் 2 விஷயம். ஒன்று வந்து ஜனவரி 26, இன்னொன்று வந்து ஆகஸ்ட் 15. ஜனவரி 26 பொறுத்தளவில் குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனால குடியரசு தினத்துக்கு அவர் தான் கொடி ஏற்றுவார். ஆகஸ்ட் 15 பொறுத்தளவில் அது சுதந்திரம் வாங்கப்பட்ட நாள் அப்படிங்கிறதுனால அந்த டேயில் பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் கொடியேற்றுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதே கான்செப்ட் தான் இங்கே மாநிலங்கள்லையும். மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவரோட பிரதிநிதி ஆளுநர் இருக்கிறதுனால குடியரசு தினத்து அன்னைக்கு ஆளுநர் வந்து கொடியேற்றுவார், சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சர் வந்து கொடியேற்றுவார் அப்படிங்கிற கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸில் அவ்வப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேஸை பற்றி சில விஷயங்கள் வரும். இந்த பாதுகாப்பு வாரம், பாதுகாப்பு மாதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வகையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதமான ஜனவரி 1 இருந்து ஜனவரி 31 வரைக்கும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினாக தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 டு ஜனவரி 31 அப்படிங்கிறத இந்த செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த செய்தியை பொறுத்தளவில் இந்த டேஸ் கான்செப்டில் இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மொழிப்போரை பற்றி அடிக்கடி கேட்டுருக்கோம். மொழிப்போருன்னு இல்லாமல் இந்த இந்திய எதிர்ப்பு அந்த மாதிரி கான்செப்டில் கேட்டுட்ருக்காங்க. ஏற்கனவே இந்த இந்திய எதிர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி போராட்டம் வந்து 1965 ஒன்று நடந்திருக்கு. அந்த மொழி போராட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதன் பின் விளைவாக ஆட்சி மாற்றங்கள் நிறைய நடைபெற்றதுனால அந்த 1965 மொழி போராட்டம் வந்து முக்கியமானதாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த டேட்டாவை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் பாருங்கள், 1938ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் அப்போதைய முதல்வர் ராஜாஜி தமிழக மாணவர்கள் இனி கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் என்று அறிவித்தார். இதை எதிர்த்து பெரியார், மறைமலையடிகள், திருவிக்கா, நாவலர் சோமசுந்தர பாரதி, அண்ணா போன்ற தமிழ் அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் தாய்மொழி காக்க களம் கண்டனர். அப்போது 14 வயதான பள்ளி மாணவர் கருணாநிதி வந்து திருவாரூர் வீதியில் இந்தி திணிப்பை எதிர்க்க முன்வந்தார். முதல் கட்ட இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறை சென்ற நடராஜன் 1939 ஜனவரி 15ஆம் தேதியும் தாளமுத்து மார்ச் 11ஆம் தேதியும் மறைந்தனர். மக்களின் தொடர் போராட்டத்தால் அரசு வந்து 1940 பிப்ரவரி 21ஆம் தேதி கட்டாய இந்தி திணிப்பை கைவிடும் முடிவுக்கு வந்தது. இதில் 2 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 1938ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் வந்து தமிழக மாணவர்கள் இனி கட்டாயம் இந்தி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இதன் எதிராக போராட்டம் நடந்திருக்கு. ஸோ அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் விளைவாக அரசு வந்து இந்த இந்தி திணிப்பை வந்து கைவிடும் முடிவுக்கு வந்தது. அது எப்போ பார்த்தீங்கன்னா 1940 பிப்ரவரி 21. இந்த ஈரம் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 38, 40 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் அந்த டாப்பிக்கில் இங்கே ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சில விஷயங்களை நீங்கள் புக்கில் தேட முடியாது. இது மாதிரி அரசோட தகவல்கள் இருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்தியாவில் 2வது பொருளாதார மாநிலம் தமிழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி செய்திகள் பார்த்திங்கன்னா இந்திய லெவலில் சில ஆர்கனைசேஷன், அதாவது நிதி ஆயோக்கு, வேறு நிதி ஆயோக், இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சில நிறுவனங்கள் வந்து இந்த தகவலை வெளியிடுவாங்க. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தளவில் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வெளியிடல. நம்ம முதல்வர் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்ன வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
5500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் தொன்மையான மொழி என நாம் ஆய்வு மூலம் நிரூபித்திருக்கோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று வெளியிட்டாங்க. என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பின் தொன்மை அப்படிங்கிறத தமிழ் வளர்ச்சித்துறை ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அந்த புக்கில் தான் வந்து நம்ம 5500 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம இரும்பு உருக்கும் ஆலை இருந்திருக்கு, இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அதன் மூலமாக வெளியிட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து முதல்வர் இது மூலமாக சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தொல்லியல் சார்ந்த நிகழ்வாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாட்டில் மொதல் டாப்பிக்கே பார்த்திங்கன்னா அந்த தொல்லியல் சம்மந்தமாக இருக்கிறதுனால தொல்லியல் தொடர்பான இந்த செய்தியை எடுத்துக்கலாம். அடுத்ததை பாருங்கள், தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் 5.4% இருந்த நிலைமையில் கடந்த 4 ஆண்டுகளில் 9.2% இருந்திருக்கு. தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் 5.4% இருந்த நிலையில் 4 ஆண்டுகளில் 9.2% இருக்குது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ கரண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம எவ்வளோ சதவீதம் இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் எடுத்துக்கலாம். 9.2% அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முன்மாதிரின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த முன்மாதிரிங்கிறதுல அதிகமாக கொஸ்டின் வரும். ஆனால் அது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மருத்துவம், கல்வி, சமூக நலன் இவற்றை மேம்படுத்த இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் உள்ளது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தை பொறுத்தளவில் முன்மாதிரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடல் உறுப்பு தானம், இன்னுயிர் காப்போம் 48 மணி நேரம், அப்புறம் மக்களை தேடி மருத்துவம், அப்புறம் வந்து ஹெல்த்தில் பொறுத்தளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எப்போ யூஸ் ஆகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டைமில் அது நல்லாவே யூஸ் ஆகிருக்கும். இதை பொறுத்தளவில் இந்த கொஸ்டினை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலேயே முன்மாதிரியாக இல்லை முதன்மையாக செயல்படும் மாநிலம் எதுன்னு கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி கேள்விகள் வரும். ஸோ அதை பொறுத்தளவில் இந்த மாதிரி டேட்டா வரும்போது இதை அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கல்வியை பொறுத்தளவில் நம்ம 2011 சென்சஸ் படி நம்ம உயர்கல்வியில் நல்லபடியாகவே இருக்கோம். ஸோ அதை வந்து தேசிய சராசரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இது போக பார்த்திங்கன்னா அரசோட திட்டங்கள், கல்வி சார்ந்த திட்டங்கள்லையுமே நம்ம நல்லாவே இருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சமூக நலன் பொறுத்தளவில் ஒரு சில திட்டங்கள் மூலியமாக சமூக நலனெல்லாம் மேம்படுத்தி வச்சுருப்பாங்க. அந்த சமூக நலன் திட்டங்களுமே இந்திய அரசுக்கு முன்மாதிரியாக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னுயிர் காப்போம் 48 அப்படிங்கிற திட்டம் பார்த்திங்கன்னா இந்திய அரசு தமிழக அரசுகிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அந்த ஸ்கீமை கொண்டு போகிறதுக்கு முன்மாதிரியாக அதை எடுத்திருக்காங்க. ஸோ தமிழகம் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்களில் முன்மாதிரியாக இருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன திட்டங்கள் சக்ஸஸ்ஃபுல்லு எது வந்து இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா அமைப்பின் மூலம் விருதுகள் பெற்றுள்ளோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன மருத்துவம் சம்மந்தமாக ஒரு 4-5 திட்டங்கள் இருந்தாலும் இதில் ஐநா சபை மூலமாக விருதுகள் பெறுற அளவுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து செயல்பட்டுருக்கு, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு இதில் எப்படி கொஸ்டினை கேட்பாங்கன்னா, ஐநா அமைப்பின் மூலம் விருது பெற்றுள்ள தமிழக அரசின் முன்மாதிரியான திட்டம் எதுன்னு கேட்பாங்க. கீழே 4-5 திட்டம் இருக்கும். ஸோ மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தை பொறுத்தளவில் 2.2% மக்கள் ஏழ்மை நிலையில் உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய சராசரியான 14.9% மிக குறைவு. அதாவது தேசிய சராசரியை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட அந்த மக்கள் ஏழ்மை நிலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ தேசிய சராசரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.9னும் தமிழகத்தில் மக்கள் ஏழ்மை நிலை பார்த்திங்கன்னா 2.2% தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழ்மை நிலையை கம்பேர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா வறுமையை முற்றிலும் ஒழிக்க தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போது தாய்மானவர் திட்டம் எது சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போது தாய்மானவர் ஒரு திட்டத்தை பொறுத்தவரை அதோட வருஷம், அப்புறம் வந்து அது என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மானவர் திட்டம் வந்து வறுமையை முற்றிலும் ஒழிக்க தான் இந்த தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் எந்த புக்கில்